உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க. பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன். எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இனிமே கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க. படாத கஷ்டம் இல்லை, போராடாத போராட்டம் இல்லை, ஏமாற்றாத ஆள்களே இல்லை. உங்களை ஏமாற்றாத ஆள்கள் ரொம்ப குறைவு. மகர ராசிக்காரங்க கூட நிறைய பேர் பழகலாம், எல்லாருக்கும் மகர ராசி பிடிக்கலாம். ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓடோடி உதவுற உங்களுடைய நல்ல குணம் ஒண்ணு. மற்றவங்களுடைய கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சிட்டு அவங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு நல்ல எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ரோட்ல போய் இருக்கும்போது ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்களோ இல்லை வயதான முதியவர்களோ ஒரு சாப்பாடோ அல்லது ஏதோ காசு கேட்டாங்கன்னா நீங்க சாப்பிட காசு வச்சிருந்தா கூட அந்த சாப்பாட்டு காசை கொடுத்துட்டு நீங்க சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அந்த விஷயங்கள்லாம் செய்யவே இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா? உங்களுக்கு காசு கொடுக்காம நீங்க போயிட்டீங்க, உங்க கையில நேரத்துல பார்த்து காசு இல்லைன்னா அன்னைக்கு போல நீங்க நிம்மதியா தூங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்காவே இருப்பீங்க. ஐயோ, அந்த அம்மா காசு கேட்டாங்களே, அந்த ஐயா காசு கேட்டாங்களே, நம்ம கொடுக்காம வந்துட்டோமே, அந்த தம்பி சின்ன பையன் கேட்டானே நம்ம கொடுக்கலையே, அவங்க சாப்பிட்டுருப்பாங்களோ, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்திலேயே ஒரு கவலையிலேயே நீங்க இருக்கீங்க. இது உங்களுக்கு பிறவி குணம். இதை மாத்த சொன்னா உங்களால மாத்தவே முடியாது, போடா அப்படின்றீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் மனதளவுல ஃபீலிங்ல இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களை பாடு படுத்தி பம்பரமா சுத்த வச்சு திருக்கணித முறைப்படி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாரு, ஜம்முன்னு போய் அங்க போய் உட்கார்ந்தாரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல. சரி, சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, மீண்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது லைஃப்ல நிறைய தடுமாற்றத்துல லாக் ஆனனால மீண்டு வருவது கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிருக்கீங்க. ஆனா இருந்தாலும்
இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் எப்படி பீனிக்ஸ் பறவை மீண்டும் மீண்டும் தன்னுடைய முயற்சியின் மூலமாக தோல்வியை சந்தித்தாலும் மீண்டெடுப்பேன் ஒரே லட்சியத்துல எப்படி வெற்றி பெற துடிக்குதோ அதே மாதிரி நீங்க வெற்றி பெற போறீங்கிறது அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நீங்க தாண்டி வந்தீங்களோ அதை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டோடைய ஆரம்பம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு, மேக்சிமம் ஒரு 12 வருடத்துக்கு பிறகு குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையில நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது மகர ராசி தான். ஏன்னா மகர ராசிக்காரங்கள அதாவது என்ன சொல்லணும்னா, நீ உண்மையா இருக்கியா, நீ கரெக்டா இருக்கியா, நீ எனக்காண்டிதான் இருக்கியா அப்படின்னு ஆப்போசிட்ல உள்ளவங்க கேட்டு 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 உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளாம எவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுப்பாங்க. மகர ராசிக்காரங்க மேக்சிமம் கல்யாணம் முடிச்ச பிறகு பிரச்சனை, காதல் பண்ண பிறகு பிரச்சனை, யாரின் மேலையாவது அதிக அன்பு வச்ச பிறகுதான் பிரச்சனை. உங்களால பலருக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உங்களால பலரால பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பலராலதான் பிரச்சனை வரும். அப்ப இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி சிறு வயதிலிருந்து போராடி போராடி போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா, உறவுகளுக்காக அன்புக்காக பாசத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த மகர ராசி இப்பொழுதுதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்காக வாழ போறீங்க. முதல் விஷயம், உங்களுக்காக நீங்க வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய முழு திறமையையும் தன்னுடைய தனித்திறமையையும் வெளிக்காட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது மகர ராசி பெண்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை, அதாவது இவ்வளவு தூரம் அன்பு காட்டி நம்மளை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி மன வருத்தத்துல இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில மன வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய தனித்திறமையை நீங்க வெளியே கொண்டு வந்து வெற்றி பெற போறீங்கிறது உண்மை. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி, உங்களை புரிந்து கொண்ட உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான பாக்கியம் மகர ராசி பெண்களுக்கு உறுதியாக உண்டு. ஆனா கவலையே பட வேண்டாம். அதே போல மகர ராசி ஆண்களுக்குமே இது பொருந்தும். உங்களை போட்டு என்ன சொல்லணும்னா, எவ்வளவு தூரம் காயப்படுத்துறாங்க, எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு வலியும் வேதனை அறிந்த உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமே அந்த துயரங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து வெளியே போகுது. நீங்க ஃப்ரீ மைண்டா வாழ போறீங்க. உங்களுடைய மன சந்தோஷம் இப்பொழுதுதான் உறுதியாக போகுது. சரியா? ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்க போறீங்க. குருவுடைய பார்வை உங்களுக்கு ஆணி மாதம் முதல் அற்புதமா கிடைக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டையும் பார்க்காரு. அப்ப முடியாதுன்னு உங்களுடைய யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உறுதியாக உண்டு. சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் மகர ராசிக்கு உறுதியாக ஏற்பட போகுது. மகர ராசிக்காரங்களும் நம்முடைய மேச ராசிக்காரங்களும் ஒரே ஒரு விஷயத்துல ஒன்னோட இருப்பீங்க. உங்களுடைய அப்பா வீடு கொடுத்தாலும் சரி, உங்களுடைய அம்மா சொத்து மூலமாக வீடு வந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி மூலமா சொத்து வச்சு வீடு வந்தாலும் சரி, உங்களுடைய கணவர் வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு சொந்த வீடு வந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நீங்க உழைச்ச உழைப்புனால் வாங்கின வீடை மட்டும் தான் உங்க சொந்த வீடுன்னு சொல்லுவீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். நம்ம மேச ராசிக்காரங்களுடைய குணமும் இதுதான், உங்களுடைய குணமும் இதுதான். இதுல மட்டும் நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. அப்ப ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற மகராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சொந்தமா உங்க பேர்ல இடம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சொந்தமாக உங்க பேர்ல வண்டி வாங்கக்கூடிய காலகட்டம். மேக்சிமம் மகராசிக்காரங்க சொந்த வண்டி கூட இருக்காது. வண்டி உங்க வண்டியா இருந்தாலும் வண்டி ஓனர் உங்க வீட்டுக்காரமா இருப்பாங்க, அல்லது உங்களுடைய உறவுகள்ல வேற யாராச்சும் இருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்ப கூட அவங்க பேர்ல வச்சு அவங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பீங்க. ஆனா புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளாம தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க ரிலாக்ஸா வாழப்பாரு. இந்த காலகட்டத்துல தான் பொருளாதாரம் சிறப்படைய போகுது. உங்களுக்காக வாழ போறீங்க. ஓகேவா? தேவையில்லாத நபர்களுடைய எண்ணங்களையோ தேவையில்லாத நபர்களுடைய பேச்சையோ கேட்காம நீங்க கரெக்டா போனீங்கன்னா யோகமும் அதிர்ஷ்டமும் மகர ராசிக்கு காத்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. வாழ்க வளமுடன், மகிழ்ச்சியா வாழ்ங்க.
சந்தோஷமா வாழுங்க. எப்பொழுதும் இறைவனுடைய அருளால் வெற்றியுடன் வாழுங்க. வாழ்க வளமுடன்.